ஒரு கோழியும் அதனுடைய குஞ்சுகளும் மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அது நல்லா மேய்ந்து கொண்டிருக்கும். அந்த கோழி குஞ்சுகளும் தன்னுடைய இறைகளை நல்லா கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டே இருக்கும். திடீர்னு அந்த தாய்க்கோழியானது சின்னதாக ஒரு சவுண்டு கொடுக்கும். சவுண்டு கொடுக்கும்போது பார்த்தா இந்த கோழி குஞ்சுகள் எல்லாமே அந்த தாயுடைய செட்டைகள் கீழே அப்படியே வந்து மறைந்து கொள்ளும். அப்போ தான் பார்த்தா தெரியும், மேலே ஒரு பருந்து என்ன பண்ணும், வட்டமிட்டு கொண்டே இருக்கும். சத்துருவாகிய பருந்துக்கு தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் காப்பாற்றும்படியாக இந்த தாய்க்கோழியானது செட்டைகளின் கீழே அவைகள் அனைத்தையும் பாதுகாக்கிறது. நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, உன்னால ஒடுக்குகிற சத்துருவா இருக்கலாம், நீ வளரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒடுக்குகிற சத்துருவா இருக்கலாம், நீ தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாதுன்னு உன்னை ஒடுக்குகிற சத்துருவா இருக்கலாம், நீ ஒரு துளியேனோ உயர்ந்து விடக்கூடாது என்று உன்னை மட்டம் தட்டுகிற சத்துருவா இருக்கலாம், உன்னுடைய பிராண பகைஞரா இருக்கலாம், உன்னோட உயிருக்கே உல வைக்கிற பகைஞனா இருக்கலாம். எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் காலை வெளியில் சொல்றாரு, அப்படி செட்டைகளின் நிலையிலே நான் உன்னை மறைத்து பாதுகாக்கிறேன்னு சொல்லுகிறார்.